எல்லாரும் எப்படி இருக்கீங்க? திஸ் இஸ் சுகுனியா. யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி 29 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ என்னோட சேனல் நேம் உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்க நினைச்சதை ஸ்டார்ட் பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் ஃபேமிலி, குடும்பங்கள். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. சில ஃபேமிலியில் வந்து பார்த்தீங்கன்னா வருத்தப்பட்டு இருக்காங்க. சில ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்து புறம் பிடிச்சிட்ருக்காங்க. சில ஃபேமிலி பார்த்துட்டிங்கன்னா அவங்க அது வாங்கிட்டாங்க இது வாங்கிட்டாங்க, நாம் எப்படி வாங்க போகிறோன்ட்டு பார்த்து அவங்கள பார்த்து போட்டு போட்டுட்ருக்காங்க. ஸோ கண்டிப்பாக லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலி சந்தோஷமாக இருக்குது. ஸோ அது மாதிரி இருக்க கற்றுக்குங்க, பழகிங்க. ஏன் வந்து சொல்கிறேன்னா, எத்தனை நாள் நம்ம வந்து கேரண்டி, நம்மளோட உயிருக்கு நம்ம எத்தனை நாள் கேரண்டி கொடுக்க முடியும் சொல்லுங்கள்? உங்களுக்கு தெரியுமா? நம்ம உயிர் எத்தனை நாள் இருக்குன்றது தெரியுமா? நம்ம எத்தனை நாளைக்கு வாழ போகிறோன்றது தெரியுமா? தெரியாது. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். ஃபேமிலி வந்து எப்பயுமே சந்தோஷமாக இருந்தால் தான் ஃபேமிலியில் உள்ளவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்காது, புரியுதுங்களா? மென்டல் டார்ச்சர் இருக்காது. பீஸ்ஃபுல்லாக நீ டே வந்து போகும். நிறைய பேர் வீட்டில் பெரியவங்க அடிச்சுப்பாங்க, அம்மா அப்பா 2 பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுப்பாங்க. அதனால் சஃபர் ஆகிறது அந்த குழந்தைங்க தான். ஸோ என்ன பண்ணுறேன், நம்ம அடிச்சுக்கிறாங்க, அம்மா அப்பா அடிச்சுக்கிறாங்க. கண்டிப்பாக இதை வந்து பார்த்துட்டு சஃபர் ஆவாங்க குழந்தைங்க. நமக்கு 1008 கஷ்டம் இருக்கும், 1008 பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் நம்மளுடைய நம்ம வந்து பிள்ளைங்கள்ட்ட ஷேர் பண்ணால் அவங்க எப்படி நல்லா இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்கள். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சந்தோஷமாக ஒத்துமையாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதுதாங்க குடும்பங்கள், ஃபேமிலி. ஸோ ஃபேமிலி வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நம்ம அம்மா நைனா கஷ்டப்படுறாங்க, நம்ம தங்கச்சி கஷ்டப்படுறாங்க, நம்ம அக்கா கஷ்டப்படுறாங்க, நம்ம அண்ணன் கஷ்டப்படுறாங்க, தம்பி வந்து கஷ்டப்படுறாங்க. இதேமாரி நிறைய பேர் இருக்காங்க, வாழ்ந்துட்டுருக்காங்க. நிறைய பேர் முதியோர் இல்லத்தில் போயிட்டு அம்மா அப்பாவை போய் விட்டுடுறாங்க. அவங்களாம் பிள்ளைங்களுக்கு கூட சேர்ந்து இருக்க முடியலன்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்குள்ளே இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருக்கணும். ஃபேமிலின்றது ஒத்துமையாக இருந்தால் தான் நாம் நல்லா இருக்கலாம். நீங்கள் 2 பேரும் நல்லா இருந்தால் தான் உங்களுடைய குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. ஸோ உங்களை பற்றி யோசிங்க, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உன்னை பற்றி யோசி, திங்க் அபவுட் யுவர் செல்ஃப். உங்களுடைய ஃபேமிலி உங்கள் கையில் தான் இருக்குது. உங்களோட ஃபேமிலியோட சந்தோஷம் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து உண்மையாலுமே இந்த ஃபெஸ்டிவல் டேஸ் அப்போ தான் ஏதாவது வீட்டில் சண்டை போடுவாங்க. நிம்மதி இருக்காது, நிம்மதியாக சாமி கும்பிட முடியாது. அப்போ தான் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து போயிட்டுருக்கும். ஸோ லைஃப்பில் நிறைய பிரச்சனைகள் வந்து போகும் ரிப்பீட்டட், வந்து போகும் ரிப்பீட்டட், வந்து போகும் ரிப்பீட்டட். அதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தால் எப்படி சாப்பிட்றது, எப்படி ஹெல்த்து கண்டிஷன் நல்லாயிருக்கும் நமக்கு? அதை பற்றி யோசிச்சுட்டு இருந்தால் நெக்ஸ்ட்டு ஒர்க்கில் எப்படி கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம்? அப்படியே அப்செட் ஆகி அதே இடத்துல உட்காந்துருவோம். உண்மையாக இல்லைங்களா? ஒரு குடும்பம், ஃபேமிலின்றது பெரிய ஒரு என்னன்னு சொல்லுவாங்க, பெரிய விஷயம். அதை வந்து பாதுகாக்கிறது, சரிங்களா? உடஞ்சிடக்கூடாது. ஒரு செகண்டில் மிரர் மாதிரி, கண்ணாடி மாதிரி டப்புன்னு போட்டு உடைக்கிறாங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. ஒரு சில பர்சனால அந்த குடும்பமே அப்படியே உடஞ்சி ரெண்டாகி, குடும்பன்றது அந்த இருதரப்பட்ட குடும்பங்களுக்கும் பிரச்சனை வருது. ஒரு ஆளால் இந்த பாலில் வந்து விஷம், ஒரு ஸ்டோரி இருக்குது. பெரிய ஒரு காட்டில் வந்து வாழ்ந்துட்டு இருக்க பீப்புளும் இருக்காங்க. அரசாங்கத்தில் ஒரு மக்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்க பீப்புளும் இருக்காங்க. சின்ன ஒரு ஸ்டோரி சொல்கிறேன், உண்மையாக நடந்த கதை.
பெரிய ராஜா ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து என்ன பண்ணுவார், ஊரில் இருக்க எல்லா மக்களுக்கும் இவர் தான் வந்து சாப்பாடு போட்டு தர்மம் பண்ணுவார். ஸோ இவர் வந்து எல்லாருக்கும் பண்ணிகிட்டு இருந்தாராம். அப்போ வந்து திடீர்னு ஒரு கழுகு வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பசிக்காக ஒரு ஸ்னேக்கை வந்து பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டே இருக்குது. அந்த ஸ்னேக்கு வந்து கழுத்தை வந்து பிடிச்சி அந்த கழுகு வந்து போயிட்டுருக்கு. அந்த டைமில் அந்த ராஜா இருக்கார் இல்லையா, அந்த ராஜா வந்து தர்மத்துக்காக நிறைய உணவுகளை வந்து சமைச்சிக்கிட்டு இருக்காரு ஆள் வச்சு. அந்த டைமில் அந்த கழுகு அந்த பாம்பை வந்து பசிக்காக தூக்கிட்டு போகும்போது பாம்போடைய நேச்சர் என்ன, இந்த கழுத்தை வந்து இந்த கழுகு பிடிக்கவும் ஒரு சொட்டு விஷம் வந்து அந்த சாப்பாட்டில் விழுந்துருச்சு. அது தெரியாத அந்த ராஜா வந்து அந்த ஊருக்கே வந்து சாப்பாடு போட்டாராம். அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு நிறைய பேர் வந்து ஸ்பாட்டில் இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த ஊருக்கு யாரும் வரமாட்டாங்க, அந்த ராஜா கிட்ட யாரும் பேச மாட்டாங்க. இந்த ஊரா பல பேரை வந்து கொன்னுடுச்சு, பல பேரை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஊரில் இந்த ராஜா வந்து சாப்பாடு போட்டு எல்லாரும் இறந்து போயிட்டாங்கன்ற இந்த புரளியை வந்து பரப்பிட்டுருக்காங்க, வதந்தியை. ஸோ நடந்தது வந்து ஒரு ஆக்சிடென்ட். இது யாரை வந்து குறை சொல்ல முடியும்? ராஜா ஊருக்கே சாப்பாடு போடணுன்ற எண்ணம், நல்ல எண்ணம், இந்த நல்ல எண்ணத்தால் அவர் சஃபர் ஆகிட்டார். தென் கழுகு வந்து அதோட பசிக்காக பாம்பை வந்து தூக்கிட்டு போகுது. பாம்பு மேலேயும் குறை சொல்ல முடியாது. பாம்போட நேச்சர் என்ன, அதோட விஷத்தை கக்குறது. அந்த விஷம் வந்து ஒரு துளி விழுந்துருச்சு. ஸோ 3 விஷயம் இருக்கு. ராஜா எல்லாருக்கும் சாப்பாடு போடணுன்ற நல்ல எண்ணம், அது இந்த இடத்துல வந்து ஃபால்ட் ஆயிடுச்சு. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கழுகு தன்னோட பசியை போக்குறதுக்காக பாம்பை வந்து பிடிச்சிட்டு போனது, அது அதனுடைய வேலையை பார்த்துருக்கு. பாம்பும் அதனோட வேலையை பார்த்துருக்கு, கழுத்துக்கிட்ட பிடிக்கவும் விஷத்தை கக்கிடுச்சு. பாம்போட நேச்சர் தான், அதை பிடிச்சாலே விஷத்தை வந்து கக்கிடும், அதோட நேச்சர். இந்த இடத்துல நம்ம யாரை குறை சொல்ல முடியும் சொல்லுங்க? ராஜா மேலேயும் குறை கிடையாது. பாம்பு பசிக்காக பாம்பை பிடிச்சி, அதாவது கழுகு வந்து பசிக்காக பாம்பை பிடிச்சி தூக்கிட்டு போனது, அந்த கழுகு மேலேயும் ஃபால்ட்டு சொல்ல முடியாது. அந்த பாம்பு தன்னுடைய விஷத்தை கக்கிறது அதனுடைய நேச்சர், அதை மாற்ற முடியாது. பாம்புக்கிட்ட விஷம் இருக்கிறது ஊருக்கே தெரியும். பாம்புக்கிட்ட விஷம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அது விஷத்தை கக்கிறது அதனுடைய நேச்சர், அது அதனுடைய வேலையை பார்த்துச்சு. மக்கள் யாராவது ஃப்ரீயாக வந்து போட்டாங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு அங்கே தான் போய் நிற்பாங்க. ஸோ ஃப்ரீயாக போடும்போது நம்ம போய் சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் சாப்பிட்ருக்காங்க. இந்த இடத்துல யாரை குறை சொல்ல முடியும்? இந்த ராஜாவை குறை சொல்ல முடியுமா, இல்லை அந்த கழுகு குறை சொல்ல முடியுமா, இல்லை அந்த பாம்பை குறை சொல்ல முடியுமா, இல்லை சாப்பிட்டாங்களே ஊர் மக்கள் ஃப்ரீயாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டாங்களே அவங்கள குறை சொல்ல முடியுமா? இந்த இடத்துல திஸ் இஸ் இந்த ஸ்டோரியில் ஆக்சிடென்ட். இது யார் மேலேயும் குறை சொல்ல முடியாது. இதுக்கு ஏதாவது ஒரு யார் மேலேயாவது தப்பு இருக்குன்னு குறை சொல்ல முடியுமா? சொல்யூஷன் கிடையாது. ஃபேமிலிலையும் அப்படி தான். நல்ல குடும்பத்தில் ஒரு துளி விஷம் விழுந்தாலும் என்டையர் ஃபேமிலியும் பாதிக்கும். நாம் விஷமாக இருக்கக்கூடாது, எல்லாருக்கும் நன்மையை வந்து விதைச்சிட்டு போகணும். ஒரு சான்ஸ் கொடுங்க, கேட்கலன்னா உங்கள் ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. லைஃப் எப்பயுமே அப்படி தான். ஒருத்தவங்களை திருத்தணும்னு நினச்சா இந்த நல்ல எண்ணங்கள் இருக்குல்ல, அது நம்மளே அழிச்சிடும். ஃபேமிலியும் அப்படி தான். ஒரு கட்டத்தில் உங்கள் பேச்சை கேட்கலன்னு வச்சுக்கோங்க, விட்டுருங்க.
அங்கேருந்து வந்துடுங்க, ட்ராவல் ஆகி மூவ் ஆன் பண்ணிட்டு வந்துடுங்க. பேசி ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஆர்குமெண்ட் பண்ணுறதே வேஸ்ட். குடும்பம்ன்றது ஒரு பல்கலைக்கழகன்ற மாதிரி அப்படி ஆகிப்போச்சு. ஒற்றுமை ஒற்றுமை நமக்குள்ளேயே அந்த ஒற்றுமை இல்லைன்னா நாம் ஒன்றும் பண்ண முடியாது. வர்றதை எதாவது தடுக்க முடியுமா? வர்றதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். மனிதராக பிறந்துட்டோம், மனுஷனாக பிறந்துட்டோம். நம்ம என்ன பண்ண முடியும்? வர்றதை நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ஃபேமிலின்றது ஒரு குடும்பங்கள். இந்த குடும்பம் கோயிலாக இருக்கிறது ஒரு சிலவங்க கையில் தான் இருக்குது. குடும்பம் கோயிலாகிறதும் இல்லை, அது அப்படியே புஷ்வானம் ஆகிறதும் அவங்க கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு விதையை விதைச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்கள் பேச்சுக்கு இடம் இல்லைன்னா வந்துடுங்க. அங்கேருந்து ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்கள். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லைன்னா மூவ் ஆன் பண்ணிட்டு வந்துடுங்க. உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. குடும்பத்தை சரி கட்டுறேன்னு சொல்லிட்டு 5 விரல் வேறு மாதிரி இருக்கு. இதை நம்ம ஒன்றாக்க முடியுமா? இந்த விரலை வீட்டில் இருக்கவங்களே கேரக்டர் வயசு பார்த்திங்கன்னா வேறு இருப்பாங்க. நம்ம எல்லாரையும் ஒன்று கூடி அவங்கள குடும்பங்களை நம்மளை கொண்டு போய் ட்ராவல் பண்ணுறதுன்றது பாசிபிள் இம்பாசிபிள். ஸோ அதனால் நடக்கிறது நல்லதாகவே நடக்கட்டும், நடக்க இருக்கிறதும் நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டே இருக்கணும். குடும்பன்றது முக்கியம். அதை விட முக்கியம் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு இல்லைன்னா தன்மானம் முக்கியம். மூவ் ஆன் பண்ணிட்டு வந்துடுங்க. இதுதான் நிம்மதியை கொடுக்கும். அங்கேயே இருந்துக்கிட்டு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டு பேச்சுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸில் மதிப்பு இல்லை. அப்படியேப்பட்ட ஃபேமிலியில் இருக்கிறதுக்கு சும்மா இருக்கிறது மேல். ஸோ ஃபேமிலின்றது ஒரு தடவை சான்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் அவர் முடிவு பண்ணிப்பார். அவர்கிட்ட ஹேண்டில் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. உங்களை பற்றி யோசிங்க. குடும்பம்ன்றது முக்கியம், ஃபேமிலின்றது முக்கியம். அதை விட தன்மானம்ன்றது ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவு மூலயமா யாருக்காவது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணிவிடுங்க. பை பாய், சீ யூ லேட்டர். உங்களுக்கு சொல்லுங்கள்.